ஹாய், வாங்க எல்லாம் சாப்பிடுங்க. என்ன ஸ்பெஷல்னா என்ன போட்டு வச்சுருக்கீங்க? தெரியல. ஆமாம், அதே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரி குழம்பு தான். காரி குழம்பு தான் வைக்கிறீங்க. லைட்டாக போடுவோம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டேன். காலை சாப்பாடு புரோட்டா ஆஃப் ஆயில். சரி சோறு இருந்துச்சு, அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடுங்க. மிரண்டா குடிங்க, மிரண்டா. கடவுளே, காய் குழம்புக்கு ஏலக்காய் பிடிச்சிருக்கேன். எலி தான் வச்சுருக்கேன். நேற்றே குடித்தேன், கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சானே அப்படியே குடிச்சிட்டியா வா போமான்னு கேட்குறான். என்னடா குடிச்சிட்டேன் கேட்டேன். எனக்கு தெரியும், ஏன் இருக்கிற 10-12 தான், எண்ணெய் வச்சுட்டு தான் போவாங்க. அம்மா எடுத்து அடிச்சு விட்டுரு, எண்ணெயும் சரி தொலைஞ்சாலும் சரி. நம்ம திண்டது போது தான் மிச்சம். நம்ம திங்கிறோம், அவங்க காசை ஆட்டையை போடுறாங்க, திட்டு போயிடுவாங்க. சிகரெட்டுக்கு காசு எடுத்துருவான். கஃபிலுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நேரத்தில் திட்டுவான், ஒரு நேரத்தில் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவனை விட்ட வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறாங்கிறது கவிலுக்கு நல்லா தெரியும், ஓனருக்கு. அதனால் நான் வந்து கல்லால் மட்டும் கை வைக்க மாட்டேன்.
திங்கிறமா அதை எடுத்துங்கிறமா எதை எடுத்துங்கிறமா அது திங்கிறதோட போயிடும். என்னையும் கல்லா பார்த்துட்டு தான் சொன்னா இங்கே பார்த்துக்க கொண்டுக்க அப்படின்னு. இந்த சனியனே எனக்கு தேவையில்லை. ரொட்டியாக போட்டோமா, உட்காந்தம்மா, இன்னம்மா, போனோமா, நாளைக்கு காசு உடஞ்சா எனக்கு வந்து கேட்பான். ஏன் தேவைப்படையா? என்றைக்குமே நான் வந்து எனக்கு கேசியர் பதவிக்கு நான் வந்து கல்லால் நிற்கணும் இதுக்கு நான் இதுவரையும் ஆசைப்பட்டதில்லை. இருந்தால் முதலையாக இருந்துட்டு போயிடணும், இல்லைன்னா ரொட்டியாக போட்டு போயிடணும், முடிஞ்சு போச்சு. கேசியர் மேனேஜர் மயிருன்னு வாங்குறாங்க. கேசரி எனக்கு சும்மா இல்லை, நான் கேசரியும் பார்த்துக்கிறேன்னு பரவாயில்லைக்கு சப்பலை பண்ணிக்கிறேன்னு கொண்டு வரணும், போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும், இத்தனை வேலை இருக்குது. நமக்கு என்ன தலையெழுத்தா போய் ஜாமானை வாங்கிட்டு வர கொள்ள? ஏதோ ரொட்டியாக போட்டோமா, தூக்கி போட்டு போய் உட்காந்தோமா அப்படின்னு போய். ஆனால் கேசியராக இருந்தால் நல்லா காசை அடைய போகலாம். அவன் எப்படி தான் கேமரா வச்சுருந்தானு, கேமரா சுற்றி வர இருக்குது. இங்கே ஜாமான் வாங்க போகிறாங்களே, அதில் அந்த காசை வந்து அடைய போகலாம். ஜாமான் வாங்கணும்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறது அவனுக்கு எப்படி தெரியும்? கபிலுக்கு 100 கொண்டு போகிறானா, 500 கொண்டு போகிறானா, 300 கொண்டு போகிறானா, அது எவ்வளோ ஜாமான் மிச்சம் இருக்கா தூக்கி சோப்பில் வச்சு முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய மேட்ரா அப்படி அழகாக ஆட்டைய போகலாம். நமக்கு அந்த காசு தேவையில்லை. எனக்கு ஏன் உழைக்கிற காசு என் காசுன்னு இருந்தால் போதும். அந்த காசை எடுத்து ஏன் சீக்கு பண்ணி இழுக்கவா? சாப்பிட்டம்மா, தின்னு தண்ணியை குடித்தம்மா, இருக்கிற திண்டம்மா, போங்கடான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். எவனுக்கும் பயப்பட முடியாது. அதில் நின்றோம்னா மண்டே வச்சிருந்து நிற்கணும். காசு குறையுதா? ஆனால் அதில் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். ஸ்டோலு கடையில் அங்கே இது மனசில் இருக்கும்போது சனத்தில் நான் கொண்டு போய் நான் அடைச்சி விட்டு கொண்டு போய் கொடுப்பேன். அதுலேயும் சனத்தில் அதில் ஒரு 5 ரியால் இதுமாரி எடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறது. எடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவேன். மற்றபடி அதில் இருந்து காசெல்லாம் எடுத்துட்டு ஓகே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுவ போகலை. இந்த மக்களாவளி அதான் லேட்டாக தான் சதுனாங்க. இங்கே கழுவி வெளியே வச்சுட்டு போகிறதுக்கு
இப்போ நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு மணி தானே, நான் போனதே 12:30 மணி. 12 மணிக்கே தொழு வச்சுருவாங்க. 12 மணிக்கு போய் குளிச்சுட்டு 12:30 மணிக்கு போய் குளிச்சுட்டு இந்த 1 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த விஷமாக 2 பேருமே போயிட்டாங்க. 11:45. ஆமாம், 11:45க்கே போயிட்டாங்க. நான் இதை கழுவி விட்டு கொண்டு விட்டு நான் போகிறதுக்கு 12:30 மணி ஆச்சு. செத்த நேரம் உட்காந்துருந்தேன். பதினொன்று மணிக்கு கடை அடைச்சான். 10:30 மணி 11 மணிக்கு கடை அடைச்சா அரை மணி நேரம் கழுவி விடுறதுக்கு போய் குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தொழில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மக்களுடைய 11:30 மணிக்கு அடைக்கிறாங்க. 11 மணிக்கு தான் இருந்தாங்க. அதனால் சுத்தம் வராது. ஓகே, டின்னு தண்ணி குடிங்க. இது வந்து டெய்லி குடிக்காதீங்க. ஆனால் நான் வந்து இது வந்து டெய்லி குடிக்கக்கூடாது. பெப்சி டெய்லி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி இது குடிக்கக்கூடாது. நான் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். பெப்சி வந்து இருக்கிறதுலே கெடுதி. பெப்சி அதிகமாக குடித்தா கொட்டை வீங்கிடும். பெப்சி அதிகமாக குடித்தா கொட்டை வீங்கிடும். பார்த்துங்க, உண்மையிலே இதான் உண்மை. இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் ஊரில் கடை வச்சுருக்கான், ஹோட்டலில். பெப்சி அதிகமாக பெப்சி தான் குடிப்பாகலாம். அதனால் கொட்டை வீங்கி போச்சு. ஏன்னா கேஸ் அது பெப்சி ஒரு டிப்பு எடுத்து குடித்தேன். அது என்ன மூட்டை பிடிச்சி ஓடாடிக்குது. என்னடா இது இப்படி தான் இருக்குமா? நல்லாவே இல்லை. சரி, உடச்சாச்சு, குடித்தாச்சு. அதுமாதிரி பெப்சிலாம் குடிக்க மாட்டேன். அதனால் டின்னு தண்ணி குடிக்காதீங்க. கேஸ் உள்ளது குடிக்காதீங்க. ஊரில் வந்து அந்த பவுண்டா வந்து ஓரளவு தேவை, அவ்வளோதுக்கு அது கேஸ் இருக்காது. இது கேஸ் இருக்கும். 7up மாதிரி. அதனால் வந்து ஓகே, லிமிட்டாக குடிங்க. ஓகே, பாய், see you, டாட்டா. எல்லோரும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கள். இன்னும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய். ஏசி வேலை செய்யலை, வேறு சுற்றுது.